எல்லோரும் சந்தோஷத்தோடும் அதிகாலையில் எழும்பும் போது மிக மிக சந்தோஷமாக கர்த்தருடைய இல்லத்துக்கு வர்றதுக்காக மிக மிக மகிழ்ச்சியாக எல்லோரும் வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. அதுக்கு தான் மிக நன்றி. ஏன்டா இந்த நாள் இன்றைக்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சண்டே கர்த்தருடைய நாள். அந்த நாளில் அவருக்கு அவர் செய்த காரியங்களை நன்றி சொல்லி நாங்கள் அவரை தேடி நாங்கள் இந்த இடத்துல வந்தது ஆண்டவருடைய கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு நாங்கள் ஆராதனைகளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த வேளையில் இந்த இடத்திலே வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி ஆண்டவரே ஆண்டவர் உண்மை நாங்கள் நேசித்த ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டவர் வந்து நிரக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவரே ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் இந்த இடத்திலே நீ வாசம் செய்கிறது படியால் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவர் நோக்கி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த இடம் ஆண்டவர் உமது கிருபையால் ஆண்டவரே ஆண்டவர் உங்க ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரை வேசிப்பு எடுக்கிற எல்லோ சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரை இசை மிக்கிறவர்கள் ஒவ்வொருதையும் ஆண்டவரை உங்க கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கணும் அப்பா. வாத்தியங்களை ஆண்டவரே எந்த ஒரு இடவுகள் இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவரை தொழில்நுட்பங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தனித்தனியாக ஆண்டவரை பேர் சொல்லி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரை தாய்மொழி சகோதரிக்கும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவர் உங்கள் வல்லமையா நிரப்பும் அப்பா. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் உங்களோட ராஜ்யத்துக்காக ஆண்டவர் எல்லோரும் மூட ஆண்டவர் எங்களுக்கு இந்த பலத்தை தாரும் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த தூண்களாக இருந்த ஆண்டவர் உமது வார்த்தையை ஆண்டவர் எல்லோரும் படிவாக நடக்க ஆண்டவர் ஆண்டவரை நான் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. மீதி நேரங்களை உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுத்து வழி நடத்துவோம் அப்பா. இயேசு நாமத்தை தூக்கும் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் இன்றைக்கு கர்த்தருடைய சங்கீதத்தில் 12 இருந்து நாங்கள் வாசிப்பதற்காக இருக்கிறோம். நாங்கள் ஆராதனை தொடங்கும் முதல் ஆண்டவருடைய வார்த்தையோடு பேசி ஆண்டவர் எங்களோடு அந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் போடுற வார்த்தையோடு நாங்கள் பேசி ஒவ்வொருவராக எழுந்து வார்த்தையை வாசிக்கும் போது மாறி மாறி வாசிக்குமாறு அன்புடன் சங்கீதம் 12 மாறி மாறி வாசிப்போம். ரட்சியின் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்ளுவீர். மனுபுத்திரர்கள் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றித் திரிவார்கள். இந்த வார்த்தைக்காக கர்த்தர் அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையோடு ஒருவரோடு ஆண்டவரே பேசுற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையோடு ஒருவருமான இந்த நேரங்களை ஆண்டவர் நீ இடப்படுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த வேர்சிப்பு எடுக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு இல்லங்களையும் ஆண்டவரோடு வார்த்தைகளோடு உதரோடு பேசும் போது ஆண்டவர் உள்ளத்திலே இருந்த ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யணும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏனோ தானோ வேர்சிப்பிலே இருக்காத அளவுக்கு ஆண்டவர் உண்மை ஆண்டவர் இந்த இடத்தில் அக்கினியை ஊற்றும் அப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் நீர் அசைவாடும் அப்பா. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் வல்லமை ஆண்டவர் ஊற்றப்படட்டும் அப்பா. ஆவியை ஊற்றும் அப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் கரங்கள் ஆண்டவர் எல்லா இடத்திலேயும் என்னென்ன வேதனை துன்பங்கள் ஆண்டவர் ஒருவர் வந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவர் இந்த வேர்சிப்பிலே நடக்கும் போது ஆண்டவர் அவைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையோடு பேசும் அப்பா.
ஆண்டவரை மீதி நேரங்களே ஆண்டவர் உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அன்றைக்கு யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்படைத்து ஆமென். இந்த ஆராதனை வேளையிலும் தேவநாம மகிமைப்பட கண்களை மூடி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவ பிரசன்னத்தை நாம் யாவரும் காத்துக் கொள்ளுவோம். தேவ கிருபை, சமாதானம், சந்தோஷம், தயவு இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பதாக வாய்களை திறந்த ஆண்டவரை நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ளவர், மிகுந்த பாசம் உள்ளவர், நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. Thank you Lord for your grace. Thank you Lord for your mercies. Thank you Lord for your grace. Hallelujah. நன்றி செலுத்தி உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, சொல்லுங்க கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார், சொல்லுங்க எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். ஆமென். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வெற்றிடுவேன், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வெற்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், சொல்லுங்க கர்த்தரையே துதிப்பேன். ஆமென். காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் 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 கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். ஆமென். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். துதிங்க, எல்லாம் துதிங்க. ஹல்லேலூயா. ஓ வல்லவர், நல்லவர் நல்லவர் என்றே பாடுவேன். ஆமென். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. சொல்லுங்க கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், துதிங்க எல்லாம் துதிங்க ஆண்டவரே. கர்த்தரையே துதிப்பேன், உம்மையே உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன். நல்லவரே நல்லவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களே ஹல்லேலூயா. நான் பார்க்கறத பார்த்தா என்னமோ ஆமென், அப்பா வீட்ல சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஒரு ஆமென் இல்லையா? ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்தார்? ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, சொல்லுங்கள் அவர் கிருபை, எல்லாரும் சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர்.
நல்லவர். ஆமே, நமக்கு நல்லவராக வல்லவராக இருந்து இந்த 9 மாதம் அளவும் பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலேயும் தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து மீண்டும் அதே பாடலை நாம் பாட போறோம். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரம் தட்டி ஜீசஸ், நல்ல கரம் தட்டி. ஓ வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். எல்லாரும் பாடுங்க. கர்த்தரையே துதிப்பேன், நாளெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், நாளெல்லாம் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், நாளெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், நாளெல்லாம் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், நாளெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே சந்தோஷமா பாடுங்க, மகிழ்ச்சியோட பாடுங்க. நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு சகல துதி, சகல மகிமை, சகல மேன்மை ஆண்டவருக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் என்ன செய்யணும்? பொங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அருளிய கிருபைகளுக்காக, தேவன் பாராட்டின நன்மைகளுக்காக அதை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? நல்ல விசேஷத்தினால் பொங்கி பொங்கி நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடு. ஒரு பழைய பாடல். ஆமென். சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பஞ்ச காலங்கள் நேர்ந்தாலும், ஆமென், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். வேதத்துல ஒரு நல்ல வார்த்தை உண்டு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்ம என்ன செய்கிறாரா? அவர் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நாம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரந்தட்டி ஜீசஸ். நல்ல சத்தமா கரந்தட்டி. Oh
பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய கண்களை ஆமென் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். மனிதனிடத்திலிருந்து எந்த ஒத்தாசையும் நமக்கு வராது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். ஆசாப் சொல்லுகிறார், எனக்கோ உம்மை அண்டிக் கொள்ளுகிறதே நலம். அவரை அண்டிக் கொண்டு பிடித்தவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில நம்முடைய சொந்த முயற்சியிலே நடக்கிறோம், சொந்த பலத்திலே நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம் தெரியுமா? பேங்க்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் நமக்கு காசு இருக்குது, பரவாயில்ல, அதை வச்சுட்டு நடந்துடலாம். நல்லா ஜிம்மு போய் நல்லா உடம்ப ஃபிட் ஆக்கி நல்லா ஃபிட்டா இருக்கிறேன், அதனால நான் என்ன செய்யலாம், நடக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆமென். இல்ல நம்ம இதெல்லாம் பண்றோம், அதெல்லாம் செய்யறோம், எங்க அப்பா அம்மா எனக்கு நிறைய சொத்து சுகெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அது நடத்தும்னு நினைக்கிறோம். எது இருக்குதோ இல்லையோ கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப கம்மியா இருக்குது. கைகளை உயர்த்தி. தேவனுடைய கிருபை நமக்கு இல்லை என்றால் நம்மால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆமென். பணமோ படிப்போ பட்டயமோ ஆமென் நம்முடைய எதுவுமே நம்மை நடத்தாது. தேவ கிருபை மாத்திரம் தான் நம்மை நடக்கும். அல்லேலூயா. மான் கால்களை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற வல்லமையுள்ள தேவன். ஒரு புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. மான் கால்களை தந்திரையா அப்படின்னு பாடிடுவேன். ஆமென். கரகட்டி கரகட்டி கத்திரையா
உங்கள் நுகத்தடி எல்லாம் கர்த்தர் எடுக்க போடுகிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்த முடியாது. ஹalleluya. நல்ல கர உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவரே எங்களை படைக்கிறோம், நான் பயப்பட மாட்டேன். என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் அநேகம் என்னை நெருக்கிக் கொள்ளுகிறது, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்வார்? எனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே பவன் நல்ல கரந்தட்டி ஆவியில நிறைந்து ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போக கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார், சகாயம் செய்வார், உதவி செய்வார். நன்றி செலுத்துகிறோம். நல்ல நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு துதிப்போம். ஹalleluya. thank you Lord. நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்போம். ஹalleluya. நன்றி தகப்பனே. ஏதோ ஆராதனை என்பது வரிசையா பாடல்களை பாடிட்டு போறதில்ல. உங்க இருதயமும் அவர் இருதயமும் ஆண்டவரோடு ஒன்றிணையட்டும். ஹalleluya. ஆண்டவரோடு ஒன்றிணையட்டும். let your heart be filled with his presence. Be filled with his presence. Be filled. Be filled. யார் ஆங்காங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம், கவனம் சிதற விட வேண்டாம். கர உயர்த்தி உங்க இருதயம் அவரோடு ஒன்றிணையட்டும். அவரோடு ஒன்றிணையட்டும். Let your heart don't be dismayed. பாதை காட்டுவார் பாதையில்லா இடங்களிலும், பார்த்ததில்லை பரவன் வழியை பாதை காட்டுவார். மாறுடனைத்துக் கொண்டு என்னை நடக்கும் வழி காட்டி, அன்பும் பலனும் மிகம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலும், பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவார். மாறுடனைத்துக் கொண்டு நான் நடக்கும் வழி காட்டி, அன்பும் பலனும் மிகம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். கரவுயர்த்தி சொல்லுங்க. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. God will make a way. Kadaviyati, where there seems to be no way. Lift up your hands into the Lord. He works in ways what that he is working for you that you have never seen in your life. He is doing something for you. He will be my God. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலும், பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவார். மாறுடனைத்துக் கொண்டு நான் நடக்கும் வழி காட்டி, அன்பும் பலனும்
பாதை இல்லாமல், பாதை தெரியாமல் அநேக நேரங்களிலே சிக்கி தவித்திருக்கிற பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குறிகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், I will make a new way for you. God is prophesying to you. He will make a new way for you. Don't fear. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் பழையவைகளை நினைத்து, பழைய பாவங்கள், பழைய பாரங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய வேதனைகளை நினைத்து நம்முடைய இருதயத்தை நாம் துவங்க வேண்டாம், துவக்கிட வேண்டாம். ஹல்லேலூயா, துவண்டு போய்விட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதை உண்டாக்குகிறார். கர உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தாவே, புதிய பாதையிலே என்ன நடத்துங்கப்பா. உங்க பாதை ஒருவேளை ரோஜாக்களை போல இருக்காமல் இருக்கலாம், முள்ளுகள் இருந்தாலும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி சொல்லுங்க. நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை யாரும் உங்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், யாரும் பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறார். உங்கள் அருகிலேயே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நன்றி செலுத்திக் கொண்டிருங்க. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், உங்க இருதயத்தை சிதறடிக்க வேண்டாம், கவனத்தை சிதற வேண்டாம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. நன்றி அப்பா, என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி டாடி. நான் கரடான பாதையின் வழியாய் நடந்து வந்தேன், முள்ளுகள் உள்ள பாதைகளின் வழியாய் நடந்து வந்தேன். நீங்க என்ன கைவிடல, நீங்க என்ன கைவிடல, நீங்க என்ன கைவிடல. தேங்க்யூ லார்ட். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. சபையார் சத்தம் உயர்த்தி பாடு. உம்மா கூடாதது எதுவும் இல்லை. அம்மாடி, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் கூட ஆண்டவரே. நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லோரும் ஜெப சிந்தனையில் இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரோடு எங்களோடு பேசுமப்பா. ஆண்டவர் இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் இந்த அசைவாடுவதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவரை நீர் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவர், விசேஷமா ஆண்டவருடைய ஆராதனை சண்டையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவர், உங்களிடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு ஆனந்தமா வந்திருக்கிறார் அப்பா. ஆண்டவரை மறுபடி ஆண்டவரை நாங்கள் நிற்பது நிர்மூலமாகும் சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தேசங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த தேசத்திலே நாங்கள் எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரை இந்த இடத்துக்கு நீர் அழைத்து வந்த நோக்கத்துக்காக கோடி கோடி நன்றி அப்பா. இந்த நாட்டிலே இருந்த ஆண்டவரே, இலங்கை, இந்தியா தேசங்களுக்கு ஆண்டவர், இவர்கள் சுவிசேஷம் சொல்ல வந்த தேசங்களுக்கு ஆண்டவர், ஆண்டவர் இந்த தேசங்களுக்கு ஆண்டவர் எங்களை நீர் அழைத்து வந்தது கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய நோக்கங்கள் பெரிதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய சத்திய சொந்த எங்களை சொந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர், இந்த சத்தியங்கள் சொந்த நாடுகள் அப்பா. எங்களுக்கு சொன்ன நாடுகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவர் உண்மை மறுவழித்து போவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் உங்களுடைய அன்பை விட்டு வெளியேறதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அரசாங்கங்கள் ஆண்டவரே, ஆண்டவர் உண்மை விட்டு விலகுவதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த தேசத்தில் இருக்கிற ஆளுற அரசாங்கங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் அப்பா. ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைக்குள்ள ஆண்டவரை ஆட்சி செய்ய கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவர் உண்மை தவிர வேறு இந்த உலகத்திலே ஆண்டவரே
ஆண்டவரை பேசாத தெய்வம் நீர் ஒருவரை போல ஆண்டவர், எங்களோடு பேசுற தெய்வம் நீர் ஒருவரை. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த தேசங்களே ஆண்டவரே உண்மை அறிந்த ஆண்டவரை பின்னோக்கி போகிறார்கள். எத்தனை ஆண்டவரே கிறிஸ்தவ தேவாலயங்கள் மூடப்படுவதப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை குடும்பப்பா. ஆண்டவர் எங்களை ஒருவரையும் ஆண்டவர் ஆள்ற அரசாங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகல நாடுகளை ஆள்ற அரசாங்கங்கள் ஆண்டவரே உங்கள் சத்தியத்தின்படி ஆண்டவர் நடக்க கிருபை செய்யும் அப்பா. இந்த தேசம் ஒரு விடுதலை வரட்டும் அப்பா. ஆண்டவருடைய வருகையும் போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாக்களை சேர்த்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரை முந்தி எடுத்து சொல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின சொல்ல ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் யுத்தம் நடக்கிற தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமா இஸ்ரவேலை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலை நீ காண்கிற தேவன் என்று சொன்னீரே அப்பா. தேவாதி தேவனே, இந்த யுத்தங்களை பற்றி நாங்கள் ருசித்த நாங்கள் அப்பா. ஆண்டவரை யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு ஆள்ற அரசாங்கங்கள் ஆண்டவர் என்னென்று ஆண்டவர் தங்களுடைய ஆயுத பலங்களை நிரூபித்த ஆண்டவர் யுத்தங்கள் செய்வதற்கு தயாராகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அதிலே ஆண்டவரை அழியப்படுவதாண்ட அப்பாவி மக்கள் அப்பா, குழந்தைகள் அப்பா. ஆண்டவரே வேண்டாம் அப்பா. எல்லா தேசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்தியா இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த பொருளாதாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே தேசங்களே ஆண்டவரே இந்தியா இலங்கை தேசத்தில் சத்தியத்தை சொல்வதற்கு தடைகளை போடுகிறார்கள் அப்பா. ஆண்டவர் அந்த இடத்தை ஆண்டவர் வல்லமையால் நிரப்பும் அப்பா. ஆண்டவர் எல்லா இடத்திலும் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் அப்பா. சுவிசேஷம் சொல்ல போறா ஆண்டவரே தாங்கி போற சகோதரர்களுக்கு ஆண்டவரே உங்கள் பாதுகாப்பு வெள்ளமே ஊற்றும் அப்பா. ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை பேச ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கும் அப்பா. சத்துருவானவன் ஆண்டவரை போடுற தடைகள் எல்லாத்தையும் நீக்கும் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய காலம் வரும்போது ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒன்றே நாங்கள் செய்யலன்னு சொல்லாத அளவுக்கு ஆண்டவரே ஒரு ஆத்துமாக்களை ஆண்டவரை தயார்படுத்தும் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஒருபோது உறங்காதப்பா. ஆண்டவரே இந்த தேசங்களே ஆண்டவரே எத்தனையோ பாடல்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வார்த்தைகள் எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனையோ இருக்குதப்பா. அதுல புத்தகத்திலே ஒரு புத்தகத்திலே ஆண்டவரை பேசுவதை நாங்கள் காணவில்லை அப்பா. உங்களுடைய வார்த்தை ஒன்றுதான் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் பேசுவதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பர்மிங்ஹாம் சபையும் கவர்னி சபையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பர்மிங்ஹாம் சபை பாஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கவர்னி பாஸ்டரை ஆண்டவர் தலைமை பாஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கவர்னி பர்மிங்ஹாம் ஆண்டவரே இருக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர் ஆண்டவரே சமாதானங்கள் இல்லாமல் ஆண்டவரே போராடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டு முதல் வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே சமாதானம் கிடைக்கப்படட்டும் அப்பா. விசேஷமா ஆண்டவரே யூனியிலே ஆண்டவரே ஆண்டவரை வேலை முடித்த ஆண்டவரை யூனியில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன செய்வதென்று ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருக்கிற சகோதர விசா காரியங்களோடு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வேத காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சகல காரியங்கள் உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை மீதி நேரங்களை உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லோருக்கும் ஆண்டவரே மனதிலே ஆண்டவரே என்னென்ன வாஞ்சையோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவைகளை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவர் என்னுடைய இந்த பிரச்சனையும் தீர்க்கார்களா ஆண்டவர் என்னுடைய மனசிலே பேசப்படுற வார்த்தைகளை ஆண்டவரை இதை ஆண்டவர் கேட்காரா என்று ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவர் அவருடைய ஜெபங்களை ஆண்டவரே
ஆண்டவரே நீர் ஆண்டவரும் செவிமடுக்க கேட்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கரங்களுக்குள்ளே தனித்தனியாக ஒப்பு கொடுக்கணும். விசேஷமா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உமது கரங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உமது கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இந்த ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உணர்ந்திருப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மிக மிக சந்தோஷமான நாள். நல்ல ஆராதனையோடு கர்த்தரோடு பேசினத்தை நாங்கள் உணர்ந்தோம். சிஸ்டர் வந்திருக்கிறார் மெசேஜ் கொடுப்பதற்காக நாங்கள் அதிக நேரங்களை எடுத்து நாங்கள் இதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆனால் குயிக்காக நாங்கள் எங்களுடைய சாட்சி நேரத்தையும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் மிக சீக்கிரமாக எல்லாத்துக்குள்ளே நாங்கள் என்ன சொன்னால் மிக ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு தயாராக இந்த சிஸ்டர் வந்திருக்கிறார். நாம மகிமைப்படுவதாக அதுக்காக முடிஞ்சவர்கள் உங்களுடைய சாட்சிகளை எவ்வளவு சீக்கிரமாக கொஞ்சமாக சொல்லக்கூடியவர்கள் வந்து எங்களோடு பேசுமாறு கர்த்தர் செய்த சாட்சிகளை பேசி நாங்கள் அடுத்த காரியங்களுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. போன வியாழக்கிழமை இரவு அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது. அவர் சுகப்பிரசர். அப்போ அதால் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது. அப்போ திங்கட்கிழமை வெளியே சாப்பிட்டு இல்லாமல் இருந்தவர். அப்போ உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே இப்போ நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணினோம். போய்க்கலாம் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போன பிறகு அங்கே நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணினாங்க. அதோட வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் நாங்கள் அதை ஜெபம் பண்ணினாங்க. அதோட அப்பாவுக்கு பரிபூர்ண சொத்து கொடுக்க வரணும்னு சொல்லி அப்போ சிஸ்டர் போயிட்டு நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த நேரம் ஜெபம் பண்ணும்போது அப்பா சொன்னாங்க. அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு ஃபோன் எடுத்து சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு சுகம் எல்லா வீட்டிலும் சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அக்கா வந்து சாட்சி சொல்லுவோம்னு அதேமாதிரி நான் ஜெபம் முடிஞ்ச பிறகு ஃபோன் எடுத்து பார்த்து கமராவில் வீட்டை பார்க்கும்போது அந்த அப்பா வீட்டை வந்திருக்கிறார். உண்மையில் எப்படி இது ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் நடக்காத காரியத்தையும் நடக்க பண்ணி கூட இருந்து அப்பாவுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுத்து தேவன் அற்புதம் செய்ததுக்கு தேவன் கூட முடியல. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சாட்சி சொல்கிற மாதிரி கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சாட்சியை சொல்லாமல் இல்லை வேண்டாமான்னு. 2 வீக்ஸாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு எனக்கு. லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்துட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ரொம்ப ஸ்டொமக் பெயின், வயிற்று வலி அவ்வளோ தாங்க முடியல. என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெரிய வயிறு வலியை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. எழும்பி பார்த்தா ஃபுல்லாக ஓவர் ப்ளீடிங், ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ப்ளீடாக இருந்ததுனால எழும்பவே முடியல. இல்லை யாரை கூப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்து யாரை கூப்பிட முடியலை. அழுத்துட்டே இருந்தேன். என்னால் காலை கூட எடுத்து கீழே வைக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சரி வாஷ்ரூமில் போய் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு போகிற நேரம் வாஷ்ரூம்லேயே மயங்கி விழுந்துட்டேன். எப்போ விழுந்து எப்போ எழுந்தேன்னு எனக்கு தெரியாது. தலையிலலாம் அடிபட்டு ட்ரெஸ் எல்லாமே வெட்டாகி அந்த மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு எப்படியும் ஒரு 1 hour மேலே நான் பெயினாக இருந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எப்போ எழுந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் கஷ்டப்பட்டு எழுந்தி வந்தேன். அப்போ நினச்சேன் அம்மாவுக்கு கூப்பிடலாமல் நினச்சாலும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலானாலும் இந்த நிலைமையில வந்து பார்த்தேன். எனக்கு கூப்பிடுறது கஷ்டமாக இருந்தது. அதுவும் மார்னிங் ஒரு 3 o'clock இருந்தனால என்னால் கூப்பிடுறது ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் எனக்கு வயிறு வலி ஸ்டாப்பே ஆகலை. அழுதுகிட்டே இருந்தேன் கஷ்டப்பட்டு. அது திரும்ப ஃப்ரெஷ்ஷாகி பெட்டில் வந்து படுத்ததுக்கு பிறகு தான் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. எப்படி தூங்கினே தெரியல. தலையிலலாம் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் மார்னிங் திரும்ப எழும்புறப்போ ஏசப்பா நல்ல சுகத்தை தந்தாங்க. தனிமையில் ஏசப்பா என் கூட இருந்தாங்க. அதுக்காக ஏசப்பா நினைச்சேன். பெரிய காரியம் செய்ய வல்லவர்களே, இதுக்காக எல்லாரும் ஞாபகம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த சிறு பிள்ளைகளுடைய வார்த்தையை தாங்கி கொண்டு ஒரு நேரம், சிறு பிள்ளைகளுடைய நேரங்கள் குயிக்காக வந்து இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். I will always praise you, my God, my King, and I will always say how great you are. Psalm 145 verse 1.
Give thanks to the Lord, for he is good, his love endures forever. Give thanks to the God of gods, his love endures forever. Give thanks to the Lord of lords, his love endures forever. For he is good, his love endures forever. Psalms chapter 136, verse 1. Amen. Isaiah 43 verse 5. Do not be afraid. I will be with you. Amen. ஸ்தோத்திரம். நல்ல அழகாக வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுக்கு மேலே கற்றுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த நேரம் நாங்கள் காணிக்கைக்கான நேரங்கள் கடந்து நாங்கள் செல்ல போகிறோம். எல்லோரும் எழுந்திருந்து காணிக்கை சேர்க்கும்போது அவரோடு நாங்கள் இது காரியங்களை ஒப்புக்கொள்வோம். யாவரும் எழும்பி நின்று தேவனுக்கு உதாரத்துவமான காணிக்கைகளை தசம பாகங்களையும் செலுத்துவோம். ஆன்லைன்லையும் செலுத்துவதற்கு நமக்கு வசதிகள் உண்டு. ஆகவே இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு என்று உதாரத்துவமான காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு என்று நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். சாம் பிரதர் முன்னாடி வந்து காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த இரவு காப்பாற்ற நன்றி. இந்த வேலைக்கு வருகிறோம்ப்பா, இங்கே ஆசிரிச்சு காணிக்க வருகிறோம். இங்கே கூட்ட உறவுத்தையும் ஆசீர்வதிங்க. அதே போல விசேஷமாக இந்த உலகத்துக்கு ஒத்துக்க வருகிறோம்ப்பா. எல்லாத்தையும் தாங்க, எல்லாத்தையும் ஈவன்ப்பா செயல்படுக்கிறதுக்கா நன்றி ஸ்தோத்திரம் ஆசீர்வதி. இயேசு ஜெபத்துக்கு எனக்கு ஜீவன பிதாவே ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்.
கவனிங்கள், சிறு பிள்ளைகளுக்கு உண்டான சண்டே கிளாஸ் இன்னைக்கு நமக்கு இல்ல. சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் பின்னாடி இருக்கிற அறையில நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பின்பதா இருக்கிற அறைகளை தயவு கூர்ந்து பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கரம் கொடுத்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. சந்தோஷம் மாதிரியே இல்லையே. அவன் நல்லா கரம் கொடுத்து தேங்க்யூ, ஆமென், உங்களை ஆண்டவர் என் பக்கத்துல உட்கார வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நம்முடைய மத்தியில ஆமென் ஜூப்ளி ரிவைவல் அசம்பிளிஸ் ஆஃப் கார்டனுடைய தலைமை போதகர் ஆமென் நம்முடைய பாஸ்டர் சாமுவேல் ஜெயராஜ் அவர்கள் பர்மிங்ஹாம் திருச்சபையிலே நமக்கு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். அவர்களோடு ஏற்ற நல்ல துணையாக இருக்கிற அருமையான பாஸ்டர்மா ஆமென் பிரமிளா ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேவனுடைய ஆமென். அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா என்னோட சின்ன பிள்ளையில இருந்து அவங்க சபைகளை நான் நல்லா பார்த்திருக்கிறேன். அந்த காரியங்களை நானும் அறிவேன். பிரதர் இமானுவேலும் அவங்க சர்ச்ல இருந்து வந்தவர் தான். ஆமென் நம்முடைய சபையில ஆமென் ஆராதனைகள் காரியங்கள்னாலும் சரி, ஜெப காரியங்கள்னாலும் சரி, ஆமென் பிள்ளைகள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியறதுல வளர்ப்பு. ஆமென், தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஆமென், இதெல்லாம் தேவனுடைய ஈவா இருக்கிறபடினால் நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கும் பாஸ்டர் நம்முடைய மத்தியில வந்து கொஞ்ச நேரம் நம்மை வழி நடத்தி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உங்களுடைய அருமையான இந்த வழிவகுப்போடு நடந்த ஆராதனை நான் பார்க்கும்போது கரெக்டாக 5 o'clock என் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் எனக்கு பிடித்திருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய மகன் இமானுவேல் சொன்னது போலவே எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்காம நன்றாய் செய்வது என்பது ஒரு தலைமைத்துவத்தின் பண்பு. அது ஒரு தலைமைத்துவத்தின் தகுதி. இங்கே உண்மையிலே பிரதர் பால் அவருடைய மனைவிக்கு நான் தனிப்பட்ட நிலைமையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேம்மா. என் கணவர் தான் கடவுளை கட்டி நம்ம வாழ்த்த வேண்டியது சரியான. உண்மையில் சொல்ல போனால் எந்த பர்மிங்ஹாம், கவென்ட்ரியா இல்லை துபாயிலையும் இனி வர வாரம் மீட்டிங்ஸ் இருக்கு. எங்க யார் கூட இருக்க போறேன்னு எதுவுமே தெரியாது. போஸ்டர்ஸ் அனுப்பி என் கணவர் தெரியப்படுத்தினார். ஏனென்றால் ஒரு தலைமைத்துவத்துல இருக்கும்போது ஒரு ஆள் தான் லீடரா இருக்கணும், மனைவி இருக்கக்கூடாது, கணவர் இருந்தார். சோ இதை கற்றுக் கொடுத்து என்னை வளர்த்தபடினால் இதுல பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு வல்லமையாய் பெண்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாலும் தலைமைத்துவம் என்று வரும் பொழுது அவர்களுக்கு மேலே தேவன் வைத்த கணவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு ஜீவிப்பது ஒரு வல்லமை அடையாளம். சோ நீங்க என்னை பார்க்கும்போது விசித்திரமா இருக்கலாம், ஆனா ஏற்கனவே என்னை அறிந்தவர் என்று கேள்விப்பட்ட தேசத்திற்குள் தான் நான் காலடி எடுத்து வைத்ததாக கருதி வந்தேன். ஆனாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒரு சவாலானது. ஏனென்றால் அது அப்படித்தான் இருக்கும். பெண்களை தேவன் பயன்படுத்தும் பொழுது சில காரியங்கள், சில விஷயங்கள் அவ்வளவு திறந்த மனதோடோ இல்லை என்றால் ஒரு உரிமையோடோ வாங்க முடியாத தடைகள் வெறும் ஆண்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன், பெண்களுக்கே உண்டு. அது இந்த இடத்தில் இல்லை என்பது என்னுடைய நிச்சயமான நம்பிக்கை. கரங்களை அதற்காக உங்களுக்கு என்று தட்டேன். நல்ல ஒரு வாஞ்சையுள்ள ஒரு கூட்டத்தை நான் இங்கே அனுபவிக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். போதகர்களாய் எங்களுக்கு எங்க போனாலும் நம்பர் கேம் கிடையாது. என்னுடைய இன்னொரு தயவான விண்ணப்பம், பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அவர்கள் சத்தம் போடாம கொஞ்சம் நிமிடங்களை நீங்க செய்ய அவர்களை அமர்ந்திருக்க கூடுமானால் யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் எடுங்க பேக்ரவுண்ட்ல. ஏன்னா this ambience is going to be entirely different. Thank you so much. I know children are children, but இந்த உபதேச நேரத்திலும்
ஆண்டவரை நாம் அணுகுகிற இந்த வெளிப்பாட்டின் நேரத்திலும் அவர்களை நாம் விடுதலையாக அவர்களாக இருக்க விடுவது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்பர் கேம் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இல்லை. சிறிய கூட்டத்துக்கும் சரி, ஏராளமான கூட்டங்களுக்கும் சரி, ஊழியம் செய்வது என்பது தேவனால் வந்த ஒரு கணம். பல கருத்தரங்குகளை, தேசங்களை, ஜனக்கூட்டத்தை கர்த்தருடைய இரக்கத்தில் பார்த்து அவருடைய தொடுதலை கண்டு வந்திருக்கிறபடினா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசித்த நிச்சயம் உங்களை சந்திக்க போகிறார். நான் அதை பேசும் பொழுதே நீங்கள் அதை திறந்த உள்ளத்தோடு உங்கள் வாய்களையும் திறந்து நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் திறக்கவில்லை உங்கள் வாயை என்றால் அற்புதம் உங்களுடையதாய் மாறாது. My husband will always say closed mouth is a closed destiny. உங்களுடைய எதிர்காலத்தை யாரும் அடைக்க முடியாது. பிசாசுக்கே இந்த வல்லமை கிடையாது. ஆனால் யார் அதை அடைத்து விட முடியும் என்றால் நீங்களே அடைத்து விட முடியும். உங்க வாயை நீங்க திறக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலமே திறக்கிறதா. ஆமே. சோ இந்த வேதாகமத்தின் ஒரு பயிற்சி என்பதனால் என்னை அப்படியே பார்த்து கொண்டு உட்கார்ந்துடாமல் சத்தியம் சத்தியமாய் வரும் பொழுது நீங்க கைகளை உயர்த்தலாம். ஆமீன் சொல்லல. அருமையான சகோதரன் நல்ல ஒரு ஆராதனையில நடத்தும் போது சத்தமா எல்லாருமே பாடல் பாடினீர்கள். அந்த உண்மையா இல்லையா? ஆனா பாடல்கள் மட்டுமே ஆராதனை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். பல வருஷங்களே சிலருக்கு அப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. பாடலை பாடினால் ஆராதனை இல்லைங்க. பாடல் என்பது ஒரு வெஹிக்கிள் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்வார்கள். அதாவது நம்மை ஆராதனை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு கருவியை போன்றது, வாகனத்தை போன்றது. ஆனால் அதுவே ஆராதனை அல்ல. எது ஆராதனை என்றால் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தினால் ஆராதிக்கிறதைத்தான் இயேசு யோவான் 4 சொன்னார். ஒரு கால் வரும், அந்த காலம் இப்போதே வந்திருக்கிறது, என் பிதாவை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடும் உண்மையோடும். We have to worship God in spirit and in truth. So சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் நம்மை விடுதலையாக்கும் ஆராதனையாக இருக்கும். அதனால இப்பொழுது நாம சில காரியத்தை வித்தியாசமா செய்ய போகிறோம். எனக்கு I think I got time. Yeah. நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களா? தேங்க்யூ. தம்பி உங்க கூட இன்னொருத்தர் இருந்தாரு, எங்க வந்து விட்டா? வா, யார் வா, ஒருவர் மாத்திரம் என் கூட இருந்தா போதும். Thank you, brothers. உங்களுடைய முதிர்ச்சியை நான் பாராட்டுறேன். This is how you function as a leader. கரங்களை தட்டி அவரை வாழ்த்து. ரீசெண்டா எனக்கு வந்த ஒரு ஆவியில ஒரு வெளிச்சம் என்னன்னா, உங்களில் தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் ஊழியம் செய்ய கடவன் சொன்னாரு. அதுக்குரிய அர்த்தத்தை டக்குன்னு பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா காலி லீடர்ஷிப்லாம் முன்னாடியே நின்று தன்னை முன்வைக்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் ஊழியம் செய்ய. அப்படி என்றால் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்ய முதல்ல கற்றுக்கொள்ளாதவர்கள் ஊழியக்காரராக நிற்கவும் முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு பயங்கரமான சப்ஜெக்ட் நம்மளை சந்திக்க போகிறது. ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் வரனே எனக்கு தெரியல. நான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியம் செய்யணும். நிறைய பேர் எதிர்பார்க்கறது மேடைகளை. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டு பாருங்க. உங்களை எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நிறுத்துவார் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். இதுதான் முதல் ஸ்டார்டிங் லெசனே. ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யணும். அப்படிதான் எலிசா ஆரம்பித்தார், அப்படித்தான் தீமோத்தேயு இருந்தார், அப்படித்தான் மோசேக்கு யார் இருந்தால் உங்களுக்கே தெரியும், நூனின் குமாரனாகிய யோசுவா. தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க எனக்கு ஊழியம் செய்திருக்கிறீங்க, எனக்கே தெரியும். நல்ல பிள்ளைகள். கரங்களை எல்லாரும் கொஞ்சம் மனப்பூர்வமாய் எனக்கு எப்பவுமே ஒன்றை செய்து ஆரம்பிக்க பிடிக்கும். அது உங்களுக்கும் பிடிக்கும் நிச்சயம் நம்புகிறேன். பரிசுத்தாவின் வரவேற்க இன்றைக்கு எங்கே வந்த உங்கள் வாழ்க்கையில ஒன்று நிச்சயமாய் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு போறதுக்குள் அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதற்கு அடையாளமா அவரை வரவேற்பது நமக்கு கிடைத்த சாக்கியம். வாரும் தூயா.
நான் பாடகி அல்ல, பட் ஐ லவ் டு சிங் இன் தி ஆல்டர் டைம்ஸ். ஸோ எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான். தயவு செய்து ஃப்ரீயா பாடுங்க. விண்ணப்பங்கள் வேண்டாம், எந்த ஒரு பிரேயர் லிஸ்டும் வேண்டாம். ஜஸ்ட் வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். Thank you so much. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாயில நல்ல விருப்பமா இருக்கிறோம்.
எதிர்பார்க்கிறீங்களா? இந்த சகோதரியை ஆளுகை செய்யுங்க. நீர் எனக்கு வெளிப்பட்டால் ஒழிய எனக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் மட்டும் ஆளுகை செய்வீராக. கொடுப்பது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எஜமானாய் நீர் இருந்து செய்கிற எதிலும் எங்களுக்கு ஜீவன் மட்டுமே உண்டு, விடுதலை மட்டுமே உண்டு, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சமாதானம், ரட்சிப்பு எல்லாம் உண்டு. உம்முடைய பிரியமுள்ள பிள்ளைகள், நீர் கொண்டு வந்து சேர்த்த உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி அவர்களை ஏற்ற காலத்திலே சந்தித்து உம்முடைய ரட்சிப்பை கொடுத்து நீர் கூட்டிக் கொண்டு வந்த உம்முடைய சபையின் பிள்ளைகள், அவர்கள் உம்மாலே நேசிக்கப்படுகிற பிள்ளைகள். அவர்களை நீ நேசிப்பது போல் ஒருவரும் நேசிக்க முடியாது. தொடர்ந்து உம்முடைய நேசத்தை நீ எப்படி காட்டினால் நீ தேவன் என்பதை நிரூபிக்க முடியுமோ அதையே செய்வீராக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. சத்தமா எல்லாரும் ஆமென். உங்களுக்காக தேவனை நான் துதித்து பாடுகிறேன். ஆமென். You are all very precious people. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ் இங்க மேலோங்கி வருகிறதை உணர முடிகிறது? Hallelujah. See, Holy Spirit வெல்கம் பண்ற இடத்துல he is very happy. You know what? If you welcome me, I am very happy. ஒருவேளை நீங்க நினைக்க கூடாது ஹோலி ஸ்பிரிட்ட பாஸ்டர்மா கூப்பிட்டனால தான் வந்திருக்கிறார் போல. இல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நியூஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அவரை பற்றி. வெரி சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். நான் இங்க இருந்தனாலதான் என்ன வெல்கம் பண்ணாங்க. கரெக்டா? ஹோலி ஸ்பிரிட் கூப்பிட்டாதான் உள்ள வந்தாருன்னு இல்ல, அவர் ஏற்கனவே இருக்கிறனால அவரை வெல்கம் பண்ணுறோம். அவர் உங்களுக்குள்ளே இப்ப கூட பாருங்க, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நிறைய நேரம் நான் till up to 2012 humbly I must admit, ரட்சிக்கப்பட்ட few years time எப்படி தெரியுங்களா? 19 ரட்சிக்கப்பட்டு 21 வயசுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுக்க நினைத்தார். அதனால உங்க யாரையும் பார்க்கும்போது ஒரு ஜெலஸ்னஸ்ல தான் நான் அப்படி ரிப்பீட் பண்ணுவேனே ஒழிய
உங்களை நடத்துகிற மேய்ப்பன் நான் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அவருடைய இரக்கத்தை. ஆனா அந்த போதகனுடைய அபிஷேகம் எப்படி செயல்படும் போது புரிந்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2 எடுத்து எனக்காக ஸ்கிரீன்ல போடக்கூடிய பாசிபிள். I think you can put out. Okay, thank you. 20:21 just 2 scriptures over there. 20:21 எல்லாரும் வாசிக்கலாமா? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we all learned together about a very powerful principle of becoming an honorable vessel. சொல்லுங்க, honorable vessel. கனத்துக்குரிய பாத்திரம் என்ற ஒரு விஷயம். Nothing is going on like that. Thank you. Listen to me again. கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவன் இதுல பேசும்போது உங்க யாருக்கும் சந்தேகங்கள் இதுவரைக்கும் அதை படித்த போது வந்ததோ இல்லையோ, எனக்கு ஒரு ஜெனியூனான டவுட் இருந்தது. அதை போட்டுக்கொண்டே இருங்கம்மா, என்னதை நான் பார்த்துக்கொண்டே பேசுறேன். verse number 20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் அப்படின்னு சொன்னதே ஆண்டவர் தான். அப்போ மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அப்படின்னு சொன்னதும் அவர் தான். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். உண்மைதான். மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் வந்து கனவீனமானவைன்னு அவர் சொல்லி காட்டுவதை அழகா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். கனத்துக்குரியது என்று வரும்போது பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள்னு சொல்லிவிட்டார். ரைட். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் நல்லது, ஒரு வீட்டுல பெரிய கனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கிற இடத்துல கனவீனமான பாத்திரங்கள் இருப்பது யதார்த்தம் தானே அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர்? உண்மைதான். நீங்க கை தூக்க வேண்டாம், பட் யூ கேன் சே ஆமா இல்ல, கனவீனமான அப்படின்னு சொல்றது உண்மைதான். இப்ப என் வீட்டுல எல்லா பாத்திரமும் கனத்துக்குரிய பாத்திரம் கிடையாது. யார் வீட்டுல எல்லாம் பொன் வெள்ளியில பாத்திரம் இருக்கு? கை தூக்குங்களேன். ஒருத்தர் வீட்டுல கூட வெள்ளி கூட கிடையாதா? இருக்காமா? தேங்காடா, அததான் நாங்க கண்டுபிடிக்க வரணும். ஆனா பொன் பாத்திரம் இருக்காமா? நீங்க என்ன நேபுகாட்சி நேத்தாரோட மகனா என்னன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி வீட்டுலதான் இருக்கலாம், ராஜாக்களுடைய வீட்டுல இருக்கலாம். நான் யோசித்தேன், ஆண்டவரே இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது யதார்த்தமா தெரியலையே. என் வீட்டுல கூட தான் பாத்திரங்கள் இருக்கு, நான் நல்லாதான் பயன்படுத்துறேன். இன்னும் சொல்ல போனா மத்த பாத்திரங்கள் எல்லாம் தொடாத அளவுக்கு என் வீட்டுல ஒடுக்கு விழுந்த அலுமினிய பாத்திரம். இப்ப கூட ஒரு பாஸ்டர் வீட்டுல அதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தோம். எத்தனையோ வருஷம் யூஸ் ஆகுற 25 இயர்ஸ் பாத்திரம் உட்கார்ந்து இருக்கு. 30 இயர்ஸ் ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்காது பாட்டம். அது நான் ஒடுங்காம இருந்ததே மிரக்கல். உன்னை பார்த்து வாழ்த்திட்டு வேற வந்தேன். இப்ப நல்ல மெட்டீரியலியா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கு பாக்க. அது அலுமினியம், என்ன கொஞ்சம் குவாலிட்டியா குடுக்கிற லண்டன் ப்ராடக்ட் போல அது ஓடி இருக்கு. எங்க ஊர்ல அலுமினியம் பாத்திரம் உங்களுக்கே தெரியும். அது ஒடுக்க விடாம இருந்தா அது அலுமினியமே கிடையாது, கீழே விழுந்தாலே ஒடுக்கு. நான் சொன்னேன், எங்க வீட்டுல நானுமே யூஸ் பண்றது பிளாஸ்டிக் வேர்ஸ். இன்னும் சொல்ல போனா ஒரு காரியத்தை கடுவை வைக்க உடைக்காம இருக்கிற பொருளை தான் நான் வேகமா எடுப்பேன். அதுல பிளாஸ்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். நீங்க டப்பாவேர்னு சொல்லலாம், நல்ல உயர்தர பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். நீங்க குழம்பு ஆன பிறகு ஊத்தி வைக்கலாம். காமன் யூசேஜுக்கு எத்தனை பேர் எதை யூஸ் பண்றீங்க நீங்களே யோசிங்க. இது நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளையானாலும் பிஜில இருக்கிற பிள்ளையானாலும் சேம் தான். We will not go for something that is valuable. ஏன்னா விழுந்து உடஞ்சிச்சுன்னா காசு போயிடும். அது அப்புறம் வாங்கினாலும் அதே மாதிரி கிடைக்குமான்னு ஒண்ணு தெரியாதுயா. அது பெண்களுக்கு தெரியும். சில பொருள் எல்லாம் நம்ம கபோர்ட்ல வச்சுட்டோம்னா அது நல்ல படபடன்னு வச்சிருப்போம். இன்னைக்கும் என் வீட்டுல சில கிராக்கரிஸ் எல்லாம் தொடறதுக்கு இல்ல, அது அப்படியேதான் இருக்கும்.
கிராக்கரிஸ்னா என்ன அர்த்தம்? பலமுறை கிஃப்டா வந்திருந்தாலும் அதை பலமுறை நான் யூஸ் பண்ணல. அது அப்படியேதான் இருக்கு சில கிஃப்ட்ஸ். ஏன்னா அது அப்படிதான் இருக்கணும். எப்ப எடுப்பேன் தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். வீட்டுல டெய்லி யூசேஜுக்கு நீங்க வேலைக்காரி வந்து போற இடங்கள் சொன்னா இந்திய தேசத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். அங்க நிறைய சர்வன்ட் மெய்ட்ஸ் வைக்கிற கான்செப்ட் உண்டு. சர்வன்ட் மெய்ட்ஸ் யூஸ் பண்ற கழுவுற பாத்திரம் நீங்க எதை ஃப்ரீயா கையில கொடுப்பீங்க? யோசிங்க. உங்க வீட்டுல அலமராவில பத்திரமா வச்சிருக்கிற பீங்கான் டிசைன் பாத்திரத்தை கண்டிப்பா கையில கொடுக்க மாட்டீங்க. யோசிப்பீங்க 2 தடவை. அதுவும் நல்ல நம்பிக்கைக்குரிய ஆளா இருந்து இது வரைக்கும் உடைக்காத ஆளா ப்ரூவ் பண்ணி இருந்தா ஒருவேளை கழுவ விடலாம். ஆனாலும் டபுள் செக் பண்ணுவீங்க. எங்கேயாவது கீரல் விழுந்திருக்கா, எங்கேயாவது பிசுறு தட்டி இருக்கா. நான் வாங்கின நான் ஸ்டிக்கர் தேய்க்கிறதுலயும் அலுமினியம் பாத்திரம் டெக்ஸால தேய்க்கிறதுலயுமே வேலைக்காரையை ரேட் பண்ணாரு. நீ எப்படி கடகடகடன் தேய்க்க போச்சு, அத ரவுண்டால தேய்ச்சிருக்கணும்னு சொல்லு. ஏன்னா அந்த டிசைன் முதற்கொண்டு மாறக்கூடாது. ஸ்கிராட்ச் வந்து அது மீனிங்லெஸ், திருப்பி அது பிரச்சனையை உண்டாக்கும். இத்தனையும் நம்ம ஆர்டினரி வெசல்ஸ் தானே யோசிச்சோம். நான் இப்ப ஆண்டட்ட கேட்டேன், ரொம்ப பயனுள்ள பாத்திரங்களா அதுங்கெல்லாம் இருக்கும்போது ஆண்டவரே நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவைகள் கனவீனத்திற்குரியவர்கள்னு சொன்னீங்களே, அவைகளும் உண்டுன்னு அவங்களையும் சேர்த்து வீட்டுல இருக்கிற மாதிரி சொல்றீங்களே, அவங்க இருக்கிறது யதார்த்தம் தானே, யூஸ்ஃபுல் தானே, பிரயோஜனம் தானேன்னு சொன்னேன். Till I understood the complete revelation about one particular word. அதுவும் அவர் சொன்னாதான் கண்ணு திறந்தது. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நடக்குது. சில நம்ம ஜென்ரலா படிச்சுட்டு போயிடுறோம். நானும் அப்படிதான் நினைச்சேன், இதுல என்னப்பா இருக்கு, தப்பு ஒண்ணும் இல்லையே, இது என்ன நீங்க ரொம்ப ஸ்பெஷலா பிரிக்கிறீங்க, அப்போ ஒருவன் இவைகளை விட்டு அப்படின்னு சொல்லி சுத்திகரிப்பை சொல்லி எஜமானுக்கு உபயோகமானதெல்லாம் திருப்புறீங்களே, எனக்கு புரியலன்னு சொன்ன போது I was so touched and shocked. All along in this many years, I forgot the main key word in the whole of the scriptures. I forgot the key word. டக்குன்னு அன்னைக்கு கண்ணு சொல்றாரு, இது யார் வீடுன்னு நினைச்சேன். ஒரு சொல்லுங்கள படிங்கள 20 ஆரம்பம் எல்லாரும் பாருங்களேன், அருமையான வார்த்தை திரையில ஒரு பெரிய வீட்டிலே. வீடுகள் இல்லை, இதுல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமேன் ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். வீடுகள் இல்லை, ஒரு பெரிய வீட்டில். நான் இப்ப ராஜாக்கள் நேபுகாத் நேச்சார்ல இருந்து எவ்வளவு பெரிய கிங்ஸ் எல்லாம் வாழ்ந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு பைபிள்லே எக்ஸாம்பிள் இருக்கு. ராஜாக்களுடைய உதாரத்துவத்துல அவங்க கொடுத்த நானாவித பாத்திரங்கள்னு சொல்லி எஸ்தர் புத்தகத்துல படிச்சேன். அது கூட ஷாக் ஆயிடுச்சு. மனுஷன் திராட்சை ரசத்தை ஊத்துறதுக்கு ஒரு கப்பு மாதிரி இன்னொரு கப்பு இல்லையா, குடிச்ச ஆளுக்கே யூனிக்னஸ். நான் குடிச்ச பாத்திரம் மாதிரி நீ குடிக்கலன்னு அங்க சண்டை போட்டுருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலா இருந்தாங்கன்னா குடிக்கிறது இல்லையா. ஏன்னா ஒரு ஆள் குடிச்ச பாத்திரம் மாதிரி இன்னொரு ஆள் பாத்திரம் இல்ல. ராஜாவுடைய லிபரலிட்டி அந்த வேர்டு என்ன தொட்டுச்சு. ஒரு ராஜாவுக்கே, குடிக்கிற பழக்கத்துல இருந்த ராஜாவுக்கே இவ்வளோ விஷயம் பெருமையா இருக்கும்னா, நம்ம பெரிய ராஜா பரிசுத்த ராஜாவுக்கு எவ்வளவு பெருமை நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கை குறித்து இருக்கிறது இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கும். நல்ல கண்டு கொண்டே வாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய வீட்டிலேன்னு பேசுனது நான், பேசப்பட்ட வார்த்தை என்னுடைய வார்த்தை, சொல்லப்பட்ட அர்த்தம் என்னுடைய அர்த்தம். எந்த ராஜாக்களையும் இதுல ஒப்பிடவே முடியாத வீடு இது, என்னுடைய வீடு. ஒரு பெரிய வீட்டுலன்னு நான் சொன்னது என்னுடைய வீட்டை பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டை பற்றி நான் பேசும்போது என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல பேசுகிறேன் என்றால் என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு புரிந்து கொள். உன் வீட்டிலேயே உன் பாத்திரம் வெளியில கூட எல்லாருமே மகள் அவங்களுக்கு இருக்கு. என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் கூட கிடையாது, ஆனா கொஞ்சம் அழகா இருக்கிற பீங்கான கூட ஸ்பெஷல் கெஸ்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு வைத்திருக்கிறேன் என்றார். எல்லாருக்கும் புரிந்தது என்று நம்புறேன். சின்ன பிள்ளைப்பா சரியாயிடலாம். Hopefully she will be quiet. Don't worry, such a small child. என்ன கவனிங்க, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரும்போது எந்த விதத்துல ஸ்பெஷலா, அதான் யாரை வைத்து, என்னுடைய வீட்டுல வர ஸ்பெஷல் கெஸ்ட வைத்து என் வீட்டுல இருக்கிற ஸ்பெஷல் பாத்திரத்தை தான் நான் எடுக்கணும்னு வைத்திருக்கிறேன் என்றார். நீங்க நினைக்கிறீங்களா பெரிய வீட்டுல எஜமான் மரமும் மண்ணுமா பாத்திரங்கள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், என்னுடைய கிங்டத்துல, என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய பேலஸ்ல
பொன் வெள்ளியா பாத்திரங்கள் இருக்கணும், ஆனாலும் இவர்களும் உண்டு. மரமும் மண்ணுமான பாத்திரங்களாயும் சிலர் உண்டு. அவங்களை நான் வெளியேற்றல, புறக்கணிக்கல, வெறுத்து விடல. ஆனா நம்ம ரொம்ப விரும்பி யூஸ் பண்ற வெசல்ஸ் அவங்க எல்லாம் வீட்டுல கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆனா அந்த பாத்திரங்கள் நான் விரும்பி பயன்படுத்துகிற பாத்திரங்கள், என் வேலைக்காரியும் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த பிசினஸ் என் பிசினஸ் இல்ல, அது உன் வீட்டு பிசினஸ். ஆனா என் வீட்டு பிசினஸ் வரும்போது நல்லா கவனிங்க, ஒரு ராஜாதி ராஜா அப்படின்னு பேர் எடுத்தவருடைய பேலஸ் நாங்களும் நீங்களும் இமேஜின் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான ராயல் பேலஸ்ல, ஒரே ஒரு பெரிய வீட்டுல, in that palatial house, if this king is going to take a goblet in his hand, நீங்க நினைக்கிறீங்களா மரமும் மண்ணுமானதை நினைப்பாருன்னு? And I read that, I felt, God, மரமும் மண்ணுமா இருக்கிற எத்தனையோ பேர் வாழ்க்கைய சாத்தான் யாரையோ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள லோ கிளாஸ் பீப்புள் கூட ஹேண்டில் பண்ணலாம், தப்பா எடுத்துக்காங்க. When I say low class, anybody can handle such vessels. But when it comes to the vessel of honor, the vessel that is made of gold and silver, not everybody can even reach out and touch it. Correct? Not a single person even imagine to go near the almirah cupboard to open it, because it belongs to the master. உங்க வீட்டையே நினைச்சுக்கோங்க, வேலைக்காரி கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. நான் அப்படி எனக்கு சில பாத்திரங்களை வைத்திருக்கேன், சிலருக்கு தெரிய கூட செய்ய. But special guest of honor என் வீட்டுக்கு வரும்போது அதை நான் எடுத்து வைப்பேன் என் கையா, because that's about the honor. எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் யோசித்து பாருங்க, ஏன் சபையிலே சுத்திகரிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார் என்பது ஒரு வெளிப்பாடுங்க. It's not about getting holier than ever before, more holy than ever before. It's about getting the revelation to be holy. That's a very special status in the kingdom. That's the status of every child of God. ஆண்டவர் ஒருவரையும் புறக்கணிக்காம சொல்றார், மண்ணும் மரமுமான பாத்திரங்களும் உண்டு, சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் 21 கனெக்ட் பண்ணிடுங்க. ஆகையால் ஒருவன், சொல்லுங்க, ஆகையால் ஒருவன். Thank you for saying that. ஆகையால் ஒருவன். ஆமென். அப்படின்னா என்ன பேர் வைக்கல அந்த ஆளுக்கு அவரு. அப்படின்னா யார் வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் அதை கிராப் பண்ணலாம். ஆகையால் ஒருவன், இந்த ரெவலேஷனை ஒருவர் வாங்கிக் கொள்ளும் போது, நான் ஆர்டினரியா வாழ்ந்துட்டு செத்து போறது என்னுடைய காலிங்கே இல்லைன்றது ஊழியத்திற்காக தேவன் பிரித்தவர்களிடத்தில் பேசுகிறாரா? இல்ல, பிரிக்கப்பட்ட எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி பேசுகிறார். கரங்களை தட்டுகிறார். இதுதான் ரெவலேஷன். பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மட்டும் பேசினாரா? இல்லை, பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் அவருக்கு ஊழியம் செய்யணும் தான் பேசுறார். எங்க இருந்து அந்த நெருப்பு நீங்க கொளுத்தப்படணும்? Now seriously I sense something in the realm. If only you can connect to this revelation, your life will never be the same ever again. இருக்கிறபடி உங்க வாழ்க்கை இருக்க போறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தொடர்றதெல்லாம் அப்படிதான். ஒரு ஸ்பார்க் நான் சொன்னேன், டாடி, that's why I do what I do. ஏன் மனம் திரும்பணும்? எல்லாரும் அடர்த்தில பாருங்க, இப்ப கூட பாருங்க சர்ச்சில் there are many needs pop up in the world. எனக்கு இந்த நீட் இருக்கு, இந்த மாதிரி எதையோ பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்? We seek his kingdom and his righteousness first. First is first. அப்படி சொல்லுங்க. First is always first. First செகண்ட் மாத்த முடியாது. மாத்திட்டா என் prayer மாறிடும். என் prayer மாறிச்சுனா என்ன அர்த்தம்? என் சீக்கிங் மாறி இருக்குன்னு அர்த்தம். என் சீக்கிங் மாறிச்சுனா யார் வேணாலும் என்ன அப்படியே அப்படியே தள்ளி போயிடலாம். அப்படின்னா எனக்கு பாதையை மாத்திடும். லைஃப் வீணாயிடும், டெஸ்டினி டிலே ஆயிடும். எனிவே வந்து ஈஸியா ட்ராப் செட் பண்ணிடுவான். அது வேண்டாம்னு சொல்றனால தான் ஆண்டவர் பாருங்க, பிரேயர்ஸ் கூட ஒரு சீக்கிங் உள்ள ஆளு கிங்டத்தையும் அவருடைய நீதியும் சீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பிரேயர்ஸே மாறிடும். அப்படி மாறவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துருவார். கரங்களை தட்டுங்க. எனக்கு டைம் போயிட்டு இருக்கு. You know something, when I was just 30 years old, 30 ஓபனா சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படணும்.
My blood sugar level was 357 fasting. I could have slipped into coma anytime. You know why? That's what the doctors expected me to ever have. 6 years only was given for me to live with all my organs functioning powerfully enough. 6 years, one by one, her vital organs will shut down and she will slip into coma anytime. You will become a widower anytime. Sorry to say, she looks so beautiful, but no guarantee for her life in a doctor சொன்னார். 6 வருஷம் எனக்கு இருந்த ஃபியர் ஆண்டவர் தெரியும். ஊழியத்துல இருந்தேன், வாலிபத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன். சுத்திகரிப்பு நான் பிடிக்கும், ஏன்னா கிளாஸ் பிடிக்கும். அப்படி சொல்லி பாருங்களேன். சுத்திகரிப்பு ஏன் பிடிக்கும் தெரியுமா? கிளாஸ் பிடிக்கும். ஒரு கிளாஸா வாழறதுனா ஒரு விஷன், ஒரு தரிசனத்துல தான் நம்ம அதெல்லாம் பேச முடியும். சும்மா ஆண்டவர் ஹோலி ஆக்கணும்னு சொல்ற, ஏன்னா இது விடு அதை விடுன்னு சொல்ற, கவலையே விடாதீங்க. இந்த ரெவலேஷனை வாங்கி பாருங்க, எதை வேணாலும் விடணும்னு தோணும். இவைகளை விட்டுனா எவைகளை விட்டுன்றது பிரச்சனையே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன், வயசானவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் இருக்கிற ஒரே மெசேஜ், இவைகளை விட்டுனா என்ன அர்த்தம்? கனவீனத்துக்குரியதை விடு. உன்னை கனவீனப்படுத்துற எல்லாத்தையும் விடு, அதான் அர்த்தம். அது யாருக்கு என்ன ஸ்ட்ரகிள் வேணாலும் எந்த ஏஜ் குரூப்புக்கும் ஆண்டவர் சேமா தான் பேசுறார். பிகாஸ் இது வாலிபர்களுக்கு ஒரு செய்தினே கிடையாது. அவர் பொதுவா தான் ஒருவன் சொன்னார், எந்த ஏஜ் குரூப்னு சொல்லவே. யோசிக்கிறேன், ஆண்டவரை இவங்களை விட்டுனா அந்த ஏஜ் அந்த விஷயம் எப்படி வரும்? எந்த ஏஜ் குரூப்ல? இன்னைக்கு எனக்கெல்லாம் வயசு ஆக ஆக தீவிரம் அதிகமாகுது. ஏன்னா my life cannot afford to just be reduced as something very ordinary. That was the spark I got when I was 19. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் வந்தது. ஏன்னா வந்தவர் பெரிய வீட்டுக்கு எஜமான்ங்க. வரும்போதே அந்த கிளாஸ் உங்களுக்குள்ள கொண்டு வர்றாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது இன்னும் கிளாஸ் வந்து கரெக்டா டிஸ்டிங்டிவா பிரியுது. அபிஷேகம் வந்து நாக்க தொடும்போது உங்க நாக்கோட மாறுது, அதிகாரம் வருது, வல்லமை புறப்படுது. நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது ரட்சிக்கப்படத்தக்கதான அபிஷேகம் பரவுது. அப்பவே தெரியுது ஆண்டவரே என்ன கிளாஸ் லைஃப் இப்ப இது. அபிஷேகம் வந்தாலே மாறிடுச்சு என் வாழ்க்கை. என் நாக்கே மாறி விட்டது. என் அப்பா அம்மா அப்படி சொல்லி வளர்க்கல, நான் அதை பேசி வளரல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி நான் இல்லவே இல்லை, வார்த்தைகளை கேட்டதும் இல்லை. பரிசுத்தாவில வந்த உடனே என்ன மாற்றம்? இட்ஸ் அபௌட் கிளாஸ். உன்னை பார்க்கும் போது உன் எஜமான் யாருன்னு உலகத்துக்கு தெரியும், தெரிய வரும். உன்னை பார்க்கும் அப்பா யாருன்னு கேட்பாங்க, உன்னை பத்தி அப்பா யாரு? முதல்ல அப்பா அப்படிங்கிறாங்க, எல்லாம் அம்மா கேட்டவர்த்த சொல்ற உலகம் இல்லையா? அவ்வளவு விளையாட பெற்ற கணத்துக்குரிய ஒரு பிறப்பை கொடுக்கிற தாய் தாப்பனை அந்த இழிவாக்கி சிறுமைப்படுத்துகிற உலகத்தின் அதிபதி யாருன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம யாருக்குள்ளே அது இருக்க கூடாது. எப்படி வரும் இந்த வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்க வச்சது பரிசுத்தாவின் தொடுதலால வந்த கிளாஸ். அதாவது கர்த்தரால் போதிக்கப்பட்ட கணவன்மார்கள் உலகத்துக்கு ஆதாயம், கொண்டாட்டிங்களுக்கு மட்டும் இல்ல. அதுல என் கணவரும் ஒருவர். கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய தலைமைத்துவத்தில் இருக்கும்போது அது ஆதாயம், குடும்பத்துக்கு ஆதாயம். யோசிக்கிறேன், அந்த கிளாஸ் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிறாரு. அப்பதான் பார்த்தேன், என் வீட்டுல நான் ஒரு பாத்திரத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்ற, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். That's why we repent. நான் கேட்பேன், எந்த வயசுல ரிப்பன் பண்ணணும் ஏதாவது எழுதியிருக்கா? இல்ல எந்த வயதுல இருக்கிறவங்க ரிப்பன் பண்ணணும் எழுதியிருக்கா? இல்ல. This is the vision and this is the class. இதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க முடிந்து, ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து என் டைம் வேஸ்ட் ஆனது போதும், ஆனா இனிமே எல்லாராலையும் நான் யூஸ் பண்ணப்படக்கூடாது. இந்த வெறி வரணும். ஆவியானவர் தருகிறாங்க இப்பொழுதே சொல்லுற உள்ளத்துல, என் வாழ்க்கையை இனி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சாத்தான், சக்தி, உலகம், மாம்சம், பிசாசுன்னு எதுவும் என் பக்கத்துல வரக்கூடாது. நீங்க மட்டும்தான் என் மேல அதிகாரம் எடுக்கணும், உபயோகப்படுத்தணும், உரிமை எடுக்கணும், நிஜமான இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் பாருங்க, அது உங்களை இன்னைக்கு உந்தி செலுத்துது. It's just pushing you to that realm and to the momentum of glory. அவதான் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற ஒரே டெக்னிக் இதுதான். எந்த பிள்ளைக்கும் எவன் பின்னணி எதுவும் பாவம் எதுவும் எதுல மொழிகிட்டு இருக்கு எனக்கு கவலை இல்லை.
ஏன்னா ஒன்னமாச்சு என்னால முடியும்னு சொல்ற அந்த பெரிய வீட்டின் எஜமான் பாக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், நீ கனவீனத்துக்குரிய விஷயத்தெல்லாம் விட்டு போன்னு சொல்லி மனம் திரும்பி கனத்துக்குரிய விஷயங்களை நீ தேட ஆரம்பிக்கிற ஒரு விருப்பம் உனக்குள்ள இருந்து ஒரு ஜெபம் வாயிலிருந்து பிறக்கும் என்றா கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கிட்டே இந்த வசனத்தை படிங்க. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு மனுஷன் இந்த கனவீனத்துக்குரியவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாலும் என்ன அர்த்தம்? சுத்திகரிப்பே அவரால்தான் வரும். ஆனால் அதை சொல்ல இடம் தருகிறார்கள் பாருங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை லைஃப்ல இனிமே. I do not know how you really ask for such a cleansing in your life, but I'm very grateful. ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா recent past, maybe 2 years ago in my life. I'm so grateful. அந்த பலத்த காலம் வரும்போது crush ஆன பாருங்க. அந்த time also I couldn't even term that season as crushing season. எனக்கு அது பேர் வைக்க கூட தெரியல. பிடிச்சு நல்லா அனுப்புனார் பாதை. அப்பதான் கண்டுபிடிச்சேன், if not for this season I wouldn't have come to know what it is to be an honorable vessel, being made holy, useful, prepared to do any good work. அப்போ எஜமானுக்கு உபயோகமானதுன்ற வேர்ட் கரெக்டாமா? எல்லாரும் கவனிச்சீங்களா? கரங்களை அசைகளை இதெல்லாம் செய்யணும் சபையில. நம்ம அப்படி செஞ்சாதான் கவனம் செல்றாது. தூக்கம் வந்தாலும் விளக்கி நம்ம என்ன செய்ய முடியும்? நோக்கத்தை கொண்டு வர முடியும். இதெல்லாம் பயிற்சி. That's why your body language is very important in any church, not only here in the. I really appreciate the people those are seated in the front and till up to the back also I can see. Thank God for certain people who have right body language. Your body language plays a vital role in the body of Christ. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, அதை மதிக்கிறீங்க, கனப்படுத்துறீங்கன்னா வேற மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஆவியானவரை துக்கப்படுத்துதோ இல்லையோ வசனத்துக்கு வர இன்சல்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா சொல்லி தராரு அதெல்லாம் நமக்கு இல்லையா? ஒரு உற்சாகம் தான், வேற ஒண்ணு இல்ல. ஒருத்தர் சத்தியத்தை அப்படி கேட்கும் போதே எங்க அனாயிண்டிங் ஏற்கனவே போர்ஷன் டிசைட் ஆகிட்டே இருக்கு. It's already going to people in different portions. You know why? It's because of the way they receive it. அப்படியே ஒரு அலர்ட்னஸ், ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படியே ஹல்லேலூயா சொல்லுது. ஆமா ஆண்டவரே, I agree with that, I receive it, எனக்கு அது வேணும் ஆண்டவரே, அது இல்லாம நான் வாழ முடியாது அப்படின்னு நீங்க வாயை திறந்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு இல்லைன்னா அதை அப்படியே தியானித்து கொண்டு ஆண்டவரே this is how my life should be அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அது வாயில வருது பாருங்க. ஆண்டவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் போர்ஷனை பிரித்து கொண்டே இருக்கிறார். Oh, I was so blessed. I said that vessel is now it's made holy and it's useful to the master. That's a very powerful key word. இதுவரைக்கும் யூஸ் ஆன எனக்கு அது உண்மையிலே புரியணும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கு இன்னைக்கு. இதுவரைக்கும் யூஸ் ஆன நீ யூஸ் ஆனன்னு யார் சொன்னா? ஆனா யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தேன். கரெக்டுங்களாமா ஐயா? யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. வேலைக்காரன் கூட யூஸ் பண்ணலாம், வேலைக்காரி கூட யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் இல்லைன்னு சொன்னா உன்ன அப்படின்னு ஒரு பாத்திரத்தை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற. உன்னை யூஸ் பண்ணல யார் சொன்னா? யூஸ் பண்ணப்பட்ட பாத்திரம் தான் நீ. ஆனா I need a cup. If you have one cup here, thank you sir. If you can get one cup, thank you. Anyone can, yeah, one cup if you can get quickly now for your station. This one. Brother Sam is running somewhere. Yeah, this is a glass vessel. Oh yeah, that is also a glass vessel, but looks nice. We use a different cup in our church for our drinking, you know. That has its own. Yeah, thank you. Yeah, initial போட்டே வருது. நீங்க இத முதல்ல கொடுத்திருக்கலாம். Thanks so much. It looks nice. ஏன் இத யாருக்கு எடுத்து வச்சீங்க? கனமுள்ள பாத்திரம். Now you understand? It's already revealed. யார் வந்தா இத கொடுக்கலாம்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. பட் இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இது என்னுடைய இனிஷியல் மட்டும் இல்ல, இது என்னுடைய அபிஷியலான இனிஷியலும் கூட. ஆமா, it's very accurate. both the sides. திருப்பி கூட யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது. So nice. Now look at me. I carried this vessel with a lot of dignity in my hand now.
more than carrying that glass. Why? This has brought some sort of a dignity in even carrying this one in my hand. You can't even imagine about this powerful, the one and only, sovereign, holy, and the King of Kings carrying something in his hand. Karangala tatti, banana podunga power, music podunga, nalla podunga. Yes, celebrate the world like that. Put the celebration. Yes, do the things right now. Yes, this is how you land the prophetic music. I'm telling you something prophetically. சில விஷயங்கள்லாம் imitation தான். ஒன்னும் ட்ரைனிங்ல வர வேண்டாம். உடனே சொல்லும்போது you pick it up in your spirit, go by the flow in the word, and you do something with the keys. It becomes prophetic. ஒன்னு ஆவியில பெற்றுக்கொண்டு சுப்னு கை வைக்கும்போது அனாயிண்டிங் ஷிஃப்ட் ஆகும். எங்க இருந்து? உங்களுக்குள்ள இருந்த கீபோர்டுக்கு அதுல வர மியூசிக் தான் இசை, தீர்க்க தரிசன இசை, கரங்களை தட்டுறது. This is how we play. I want to finish a few minutes. Come on. When this king decides, எனக்கு தெரியாது இந்த ரூம்ல குப்பையா தூசியா அழுக்கா துப்பி கழுவி விடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட யாரானாலும் கேளுங்க. Your life is not worth it if you are going to finish your race like this. It's not going to be worth it. அதான் சொல்லுவேன், யார் வீட்டுல பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், யாரால மதிக்கப்பட்டேன், துப்பப்பட்டேன்றதெல்லாம் இஷ்யூவே இல்லை. ஒரு வசனம் வந்தா சபைகள் ஏன் மாறுதுன்னா அந்த மக்களை நேசிக்கிற அந்த உள்ளம், அவருடைய கண்மணியா தெரிந்து கொண்ட பெரியவருடைய வைராக்கியம், ஒரு லைஃப் சீசன்ஸ் பிள்ளையே நீ இழந்து விட கூடாதே அப்படின்னு பதறுகிற ஒரு தகப்பனுடைய இருதயம். எப்படி பேசாம எப்படி பேசுவார்? ஓ you should be holy னா அவர் பொதுவா பேசி நான் பைபிளை படிக்கல. why you should be holy ன்னு பேசுவார் முதல்ல. அந்த ரீசனை கனெக்ட் பண்ணும்போது வரும் பாருங்கயா ஒரு விஷன், அந்த விஷன்ல வரும் பாருங்கயா ஒரு டிரான்ஸ்மிஷன். அதுக்கு பேரு தான் அனாயிண்டிங். இன்னைக்கு எதுக்கு அழுது, எதுக்கு ஜெபிச்சு, எதுக்கு பிள்ளையை பெற்று, எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரே ஒரு விஷயம் தான், பிரியமான பிள்ளை ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக இந்த பாடியை யூஸ். I started with my testimony. I forgot almost, you know why. It is not a usual presentation in my life. மறந்துடுவேன் சாட்சினா. அந்த 30 வயசுக்கு பிறகு 6 வருஷம் வாழ வேண்டிய கேரண்டியை தாண்டி எனக்கு வயசு இப்ப 53. 22 வருஷங்களுக்கு மேல இப்பதான் ரீசெண்டா போய் டெஸ்ட் பண்ண எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தான் அப்படியே பயமுறுத்தி சொன்னா, I think your eyes would have been touched by this time. You have to go through retinopathy. I know your nerves are functioning properly right now. You have to check neuropathy. And I know definitely your heart is not in good condition. You have to go through echocardiogram. And a cardiologist must give this opinion finally. You know what? எல்லாம் முடிச்சிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் 22 வருஷத்துக்கு மேல அன்கண்ட்ரோலபிள்னு டாக்டரே கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை என் தேவன் ஜெயித்து இன்றைக்கு வைத்திருக்கிறான். கரங்களை தட்டி அவருக்கு நான் உங்களோடு I didn't pray for me to live well. I didn't pray for God to keep me strong. I only pray, God, make me a vessel of honor in your hand, that I may be used of it. Give me the one honor to be called as your servant in this generation and beyond. உலகம் கொடுக்க முடியாத டைட்டில் பாரு, பாஸ்டர்ன்றது என்னுடைய ஆபீஸ். But do you think my anointing is connected only because of the title? No. People, those who are anointed, will be recognized with titles, but titles are not the criteria for anointing. So, ராஜாதி ராஜா சொல்றானே, இப்ப என் பெரிய வீட்டுல நான் ஒரு வெசலை எடுத்து யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். He will not even allow his servants to touch that vessel. கரெக்ட்டுங்களா? இப்போ he will say, அங்கே அவர் பக்கத்திலே அது இருக்கும், கனத்துக்குரியது இல்ல, யாராலையும் தொடப்பட முடியாத இடத்துல அவர் பக்கத்துல இருக்கும். So when the time comes for the king to reach out his hand and touch, which vessel he will reach out to touch?
that vessel of honor. கரங்களை தட்டுங்க. இது ஒரு மனுஷன் அப்பதான் சொன்னார், நீ பாலியத்திற்குரிய எச்சங்களை விட்டு விலகினா வாலிபர்களுக்கு சொன்னா பொதுவான ஸ்டேட்மெண்ட். எல்லா வயசுலயும் அந்த பிரச்சனை வரும், ஆனா விட்டு ஓடு, சேர வேண்டிய ஆட்களோட சேரு. அன்பு, விசுவாசம், நீதி, முதல்ல பரிசுத்தம், விசுவாசம், இச்சையடக்கணும். இவர்களை எல்லாம் தேடுறாங்க பாருங்க, அவங்களோட நீ தேடு. ஏன்னா உன் சீக்கிங்கும் உன் பர்சூட்டும் கணத்துக்குரிய விஷயத்துக்கு. இன்னைக்கு நான் யோசித்தேன், இன்றைக்கு என்னுடைய ஜெப குறிப்புகளை குறித்து நான் எல்லா இடங்களிலும் குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் தைரியமா இந்த சீக்கிங்க சொல்றேன். When I was saying like you all, many of you all, I had my own prayer requests. படிப்பு நல்லா இருக்கணும். I know some of you are all getting that shift today, this afternoon. வேலைக்கு படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ண போறோம், எப்படிப்பட்ட வேலை கிடைக்க போகிறோம், எந்த சிட்டில வேலை பார்க்க போறோம் எல்லாம். ஆனா காலங்கள் ஆக ஆக கல்லறைக்கு போகும்போது கடைசியா பண்ற ஜபமா யாரும் பண்ணக்கூடாது. அதனால நான் இந்த ஜங்ஷன்ல நிக்கிறேன், கிருபையா உங்கள் முன்னாடி தேவனால். ஏன் தெரியுமா, இந்த ஃபைனல் பிரேயர்ஸ் சொல்லுவாங்க, தப்பா எடுத்துறாதீங்க மீனிங். கடைசியா ஜெபம் அனுப்பணும் அவங்க, அந்த ஜெபம் இல்ல இது. உங்க லைஃப்ல உங்க டெஸ்டினியை குறிச்சு நீங்க பண்ற எந்த ஜெபமும் ஃபைனல் பிரேயர்ஸ் தான். அதுக்கு இன்னொரு வெர்ஷன் கிடையாதுமா, ஒரே ஒரு வெர்ஷன் தான், கணத்துக்குரிய பாத்திரம். எந்த நற்கிரிக்குன்னா ராஜாதி ராஜா கை வைக்கிற அந்த பாத்திரம் எல்லா குட் வேர்ட்ஸுக்கும் ரெடியா இருக்குதான். ஏன்னா எப்ப பாரு ரெபெண்டன்ஸ், கிளென்சிங், அதைத்தான் 2 தீமோத்தேயு 3:14 சொன்னாங்க. எப்ப பாரு என் பிள்ளை பண்ணுது, நான் வார்த்தை அனுப்புனா உடனே மன்னிப்பு கேக்குது. ஐயோ இந்த புத்தி எனக்கு நல்லா இல்ல, இந்த எண்ணெய் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த உறவு வேண்டாம் ஆண்டவரே, இந்த சீப்பான லைஃப் ஸ்டைல் எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த வெசலை அவர் பாப்பாரு. இது கனத்துக்குரிய பாத்திரம். எப்படி வீணான ஜபங்கள் அந்த பிள்ளைய குறிச்சு அவர் பண்ண விடுவாரு, அந்த பிள்ளைய எப்படி பார்த்தோம்னா எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்றாரு. பல வருஷங்கள் பிறகு என் கணவர் இந்த போராட்டங்கள்ல சில கேள்விகளை யோபுவை போல கேட்டாங்க. நான் அந்த ஸ்பாட்ல இல்லை, கேட்டவருக்கு தெரியும், சொன்னவரை பற்றி எனக்கும் தெரியும். அது அப்படிதான் பேசணும், பெரியவர் பேசணும் இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் இல்லப்பா பேசுறாரு. அப்போ அவர் சொன்னது இன்னைக்கு அப்படியே தாங்குது என்ன, ஏன்னா சொன்னவர் அப்படி சொல்லிட்டார். ஒரு ஆளை வச்சிருந்தா அது பலவீனமோ, அது ரொம்ப சில வேலைலாம் ரொம்ப சேட்டை பண்ணுது, அது உடம்பு கொஞ்சம் மற்றவங்க மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லதான். ஆனா என் வேலைக்கு வந்தா நிக்கிறாப்ல. யார் நிக்க விரும்புறாங்களோ இல்லையோ, நான் நிக்கிறேன்பா, விடமாட்டேன் இந்த இடத்த, உனக்காக நான் செய்வேன்னு சொல்ற ஒரு ஆளை எப்படி விட்டு கொடுப்பா? எனக்கு டெத் ஃபியரே இல்லை. நான் சொன்னேன், நான் கடந்துட்டு இத்தனை வருஷம் அப்படி பலத்த கையில, எனக்கு இப்ப பயம் இல்லாம போயிடுச்சு. நான் சொன்னேன், எனக்கு எண்ணி கொடுத்தாலும் சரி, அள்ளி கொடுத்தாலும் சரி, இது நல்லா இல்ல ஜெபம், இவ்வளவு பண்ணுங்க நல்லா இருக்கும். எண்ணி கொடுத்தாலும் சரி, அள்ளி கொடுத்தாலும் சரி, எப்படின்னா என்ன வருஷங்கள இல்ல மாதங்கள, எனக்கு என்ன கவலை, நாட்கள். உங்களுக்கு சொன்னா இதெல்லாம் பயம், பாசமா சீக்கிரம் செத்துருவேன் நான். பயந்து உங்களுக்கு வெளிப்பாடு வேணும்னு அர்த்தம். இன்னைக்கு பயம் போகிற வெளிப்பாடு. நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு எதுக்கு வாழ்ந்தோன்றது தானே இப்ப கேள்வி. நான் என் பேர பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணோம்னே நான் போயிடுமா? என்ன ஜபமா இதெல்லாம் தாங்க. இப்ப இந்த வருஷத்துக்கு பேர பிள்ளை கல்யாணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் ஒரு கல்யாணத்தை என் பிள்ளைக்கு பார்க்காம போயிடுவோம், ரொம்ப முக்கியமோ பிள்ளைய கொடுத்ததே அந்த நான் இப்ப கேக்குறேன். மதர் சாரா சாரா இதெல்லாம் படிச்சுட்டேங்க நானும் பைபிள. ஷாக்குன்னா அப்படியே உழுக்குவார் பாருங்க. இதெல்லாம் அப்படியே ரன்ன தெரிக்க வைக்கிற ரெவலேஷன். நான் கேட்டேன், ஒரே பையனை வயசான காலத்துல பெக்க வச்சுட்டு அந்த பையனுக்கு கல்யாணத்தையாவது பண்ணி பார்த்துட்டுல என்னமா சொல்வீங்க போயிருக்கணும். இந்த அம்மா வயசான காலத்துல பெத்து ஒரே பிள்ளைய பெத்துட்டு கல்யாணத்தை கூட பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பைபிளான்னு கேட்டா எனக்கு அதுதான் பைபிள். தாய்க்காக இருந்த துக்கம் நீங்கிச்சு அவனுக்கு. இது எப்படி பைபிள்ல ஒரு சின்ன குறிப்பு. ரெபேக்காள் உள்ள வந்தப்ப தாய்க்காக இருந்த துக்கம் நீங்க உள்ள போனாரா? எனக்கு பைபிள்ல பிரேயர் ரிக்வெஸ்டே வேறதான். யோவான் ஸ்நானகன் என்னமா எல்லாரும் இருக்கீங்களா, பெத்த எடுத்தவங்க இருக்கீங்க,
வைக்க போறவங்க இருக்கீங்க, எல்லாமே லிஸ்ட் தான். வாலிப நாட்கள்ல சூப்பரா அந்தஸ்துல வாழ்ந்து ஒரு வீடு கட்டி பாத்தியா, பொண்ணு கட்டி பாத்தியா, புள்ள குட்டி பாத்தியா, செத்து போனா நல்லா ஒரு ரதம் மாதிரி வச்சு உன்னைய கொண்டு போய் சந்தன மரங்கள்ல எரிப்பாங்களா? அப்புறம் கழுத்தை வெட்ட ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி வெட்டிட்டு போயிட்டியப்பா அப்படின்னு நல்லா இருக்கு. இதுதான் என் பையன். இப்படி சாப்பிடுறதுக்கா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தா உன் அம்மான்னு சொல்லவும் முடியல. எங்க அவங்க டிஃபன் பாக்ஸ் வச்சாங்க, அதுவான்னு காட்டுல வளர்ந்தது. எட்டுக்கிளியும் தேவன் சாப்பிட்டு பார்த்து பார்த்து டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கட்டி கொடுத்து என் பிள்ளைன்னு சொல்ற அம்மாக்களுக்கு இப்ப கொஞ்சம் இது பைபிள். I'm so shocked and startled by such statements. ஆனால் அவர்தான் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவரை போல ஒரு பிள்ளை பிறக்க. அதனாலதான் பைபிள் உங்களுக்கு எனக்கும் வித்தியாசமான புத்தகம். நான் பிரேயர் பாயிண்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் சிதறடிக்கும்படி ஒருவேளை ஒரு ஆர்டினரி லேடியா சொல்லல, ஆண்டவருடைய ஸ்தானாபதியா சொல்லல. அநேக நாட்கள் சீசன்ஸ் யூஸ்லெஸ் பிரேயர்ஸ் பண்ணி நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணானதுன்னு சொன்னா அது உண்மை. என்னை ஏமாத்தி வச்சிருக்கான், இது கழுவ அது கழுவ. Sometimes we simply do not know. Our prayers have become like a witchcraft. You know why? Matthew 6. அந்நியர்கள் பேசுறது மாதிரி, அஞ்ஞானிகள் பேசுற மாதிரி அளப்பாதேன்னாரு. witchcraft அளப்புறது, சொன்னதையே சொல்றது. babbling something without the revelation. When we use words, it becomes babbling. அளப்பாது. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ஜபங்கள் மாறுகிற இந்த ஆம்பியன்ஸ்ல people are getting separated. Anointing comes in its own portion and measure. Are you all ready? Shall we rise to our feet? Holy Spirit, and our வாழ்த்த விரும்புகிறேன். Something is going to turn around in this atmosphere. Expect that. And you people, speak in tongues if you are baptized in the Holy Spirit and play the instrument. Right? எல்லாரும் வாய்களை திறந்து make some prayers in the atmosphere. Yes, sir. Make some prayers. Come. Make some prayers. Shabbat. ஏதாவது ஒரு ஜெபத்தை தயவாய் பண்ணுங்க. Based on the truth. ஆண்டவரே, என் வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க மாற்றாம, என் வாழ்க்கையில நீங்க குறுக்கிடாம நான் இந்த இடத்தை விட்டு போவதே கிடையாது. ஆண்டவர் இங்க ரியலா இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவாடுதலை நான் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆண்டவர் ஜனங்களை வித்தியாசமான நிலைமையில அவருடைய சத்தியத்துக்கு பிரிகிற பிள்ளைகள் அவர் உருமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் அநேக பாஷையில அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அப்படியே ஆராதிக்கிற இந்த இடத்துல ஊரா நாக்கா பண்ண தேவனே கலனே ரிமமுனா கலபஹத்தரவா ரெகனஹத்தரவா ஷனபபபா ரெகபபபபா லகாதா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நேசித்து துதிக்கிறோம், உம்மை நேசித்து நேசித்து உம்மை துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றே, வறட்சியை மாற்றுகிற நீங்களாகவே, வல்லமையாய் வந்து முகங்களை தரிக்க பண்ணுகிறவரே, வெளிச்சமாய் வந்து என்னுடைய மனங்களை விரட்டுகிறவரே, என்ன வாழ்க்கையில இடம் இல்லை, அது எங்களுக்கு பிடிக்கல.
எஜமானுடைய கையில பரிசுத்தமாக்கப்பட்டதோ உபயோகமானதோ எந்த நற்கிரிக்கும் ஆயுத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா மட்டும் ஆளணும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கையில இருக்கிறது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம்.